ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக உன்னிடத்தில் கூறுகின்றேன். இப்பதிவை எப்பொழுது கேட்கின்றாயோ மறுநொடியே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. ஆம் தங்கமே, இதை முழுமையாக கேள். உனக்கான நல்ல விஷயத்தை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னுடைய நம்பிக்கையில் திடமான பற்றுக்கள் இல்லாத பொழுது என்னுடைய வார்த்தையின் மீது உனக்கு நல்ல பலன்கள் தராது. நீ என் மீது நம்பிக்கையை முழுமையாக வைத்து இதை கேட்கும் பொழுது நிறைவேறாத காரியமும் ஒன்றுமே இருக்க முடியாது. நிறைவேறவே முடியாது, இனி நடக்க வாய்ப்பே இல்லை என்று நீ நினைத்த விஷயங்களை கூட மிக எளிதில் நடத்தி கொடுக்கும் வல்லமை பெற்றவன் நான். முதலில் என் மீது நம்பிக்கை வை. நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேள். உன்னிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உயர்வாக உன்னை வாழ வைக்கும். என் பிள்ளையான நீ உன்னுடைய நற்குணத்தை பற்றி நிறைய வார்த்தைகள் பேசிய உண்டுள்ளது. உனக்கு என் பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதும் உண்டு. உனது பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். யாரோ ஒருவரின் மூலம் உனக்கு இன்று பேருதவி கிடைக்கப் போகின்றது. அதன் மூலம் இன்று உன் வெற்றியும் உன் கையில் கொடுக்கப் போகின்றேன். நீ வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் பாராமல் தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறதே என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. வெற்றி பெற்ற பின் கைகூப்பி ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். இனிமேல் உன் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகின்றாய். உன் அப்பா நான் உன் வீடு தேடி வந்து உனக்கான நல்லதை செய்ய போகின்றேன். எத்தனையோ நாட்கள் நீ சிந்தித்திருக்கின்றாய். இனி வரும் விடியலில் நாம் என்ன செய்ய போகின்றோம், எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்ற கவலை உனக்கு இருக்கின்றது. உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பெறும் வரை சற்று உன்னிடத்தில் பொறுமைத்தான் இல்லை. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட உன் வாழ்க்கையில் அசையாது. நீ இப்படி உன்னை வருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியமும் இல்லை. நான் ஒருவனின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவன் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உனது அன்பில் நான் உருகி போய் உள்ளேன். நீ கேட்டதையும் நான் தரப்போகின்றேன். நிச்சயம் நீ நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். உனக்காக அனைத்தையும் செய்து கொடுக்க போகின்றேன். கொடுத்த பின் நீயே அதனை உணர்ந்து எனக்கு நன்றி கூறுவாய். உனக்கான மாபெரும் நல்லது நடக்கப் போகின்றது. சந்தோஷமாக இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!